மருதாணி நல்லா செவந்துச்சுன்னா அழகான புருஷன் கிடைப்பானா? சரி அதெல்லாம் விடு. நீ யாரையாவது காதலிக்கிறியா? என்னத்த சொல்றது, நான் ஒருத்தனை லவ் பண்ணேன், ஆனா வேற ஒருத்தன் என்ன லவ் பண்றான். முதல்ல உனக்கு காதலிச்சது யாருன்னு சொல்லு. என்ன? ஹீரோ பிரபாஸ் லவ் பண்றாரு. பிரபாஸ். ஓகே, அப்போ நீ யார காதலிக்கிற? அது சொல்லு. யாருன்னா நான். கல்யாணி மேடம், கௌரி பஞ்சாங்க வேணும்னு கேட்டீங்கல்ல, இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க சாஸ்திரி. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஓகே. நான் லவ் பண்ணது. என்னோட தாவணியை கழட்டி விட. ஐயோ சீக்கிரம் ஓடி. கிருஷ்ண சாஸ்திரி. ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. ஐயோ என்னங்க இது எக்ஸ்போசிங்? இது என்ன கேரளா நினைச்சீங்களா? மதுரை. யாராவது பார்த்தாங்கன்னா சீ விடுவாங்க. என்னது? அதுக்குதான் யாராவது பாக்குறதுக்குள்ள தாவணியை கட்டி விடு. நானா நித்திய பிரம்மச்சாரி கட்டோர ஏகதண்ட உத்தண்ட உபாசகண்ணா. இந்த அபச்சாரத்தை செய்ய மாட்டேங்க. கட்டாம போனா நீதான் தாவணி உருவனன்னு சொல்லுவேன். வா கட்டு. நான் எதுவும் பார்க்கல. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என்னங்க நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க. இப்படியே இருந்தா போயிடும். என்ன போகும்? இந்த வீட்டு மானத்தை சொன்னம்மா. என்ன ஷர்மிளா, கிருஷ்ண சாஸ்திரியோட நீ இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல. நான் கிருஷ்ண சாஸ்திரியை லவ் பண்றேன். அதுல எனக்கு எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. எனக்கு அவனோட தான் கல்யாணம். ஷர்மிளா கிருஷ்ண சாஸ்திரியோட ஃபிக்ஸ் ஆயிட்டா. பிரபாஸ் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. அப்படிதான் நான் பிரபாஸையே லவ் பண்றேன். ஆடி போயிட்டாரு கிருஷ்ண சாஸ்திரி. அப்பர்ணா, எனக்கு ஒரு உதவி பண்ணுடி. ஹாய் சுலைமான். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்ச? பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்குது, என்ன கூட்டிட்டு போ. முடியாது, எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. ஓய், மரியாதையா என்ன கூட்டிட்டு போறியா இல்ல அந்த தண்ணி டேங்க் மேல இருந்து எல்லாரும் கேக்குற மாதிரி சுலைமான்னு கத்தி கூப்பிடவா? பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆமா. சரி வா, வந்து தொலை. சீக்கிரம் போ. பை. ஏய், நீ எப்படிங்க? அந்த லூசங்க அவ பிஸியா இருக்கா, அதனால என்ன போயிருக்கா. நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அவ பிஸியா இருக்கனா நீ போவியா? கோவப்படாத கிருஷ்ண சாஸ்திரி. தொடாத. ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வா போலாம். ஹேய், இது அழகா இருக்குல்ல கிருஷ்ண சாஸ்திரி? என் கையில போட்டு விடு. தப்பு, நான் போடக்கூடாது. அப்ப நீதான் போட்டு விடணும். போடு. வா.
கொன்றுவேன். அன்னைக்கு உங்க தம்பிய புலி வேஷத்துல கொல்ல வந்தது இவன். ஐயா படிச்சிருக்க அந்த சக்கரை பாட்டி சொல்லுதா அந்த மாதிரி போடல. சங்கர பாண்டியா? அன்னைக்கு கொலை செய்ய வந்தது பாஷா இல்லையா? இல்லைங்கய்யா. உங்க பொண்ணை கடத்திட்டு போய் தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாயா அந்த சங்கர பாட்டி. அந்த சங்கர பாட்டிகிட்ட சொல்லு, அவன் சீக்கிரமே சாக போறான். போ. வீரபாண்டி ஐயா, அன்னைக்கு நீங்க கோவத்துல பாஷாவோட குடும்பத்தை கொல்ல போனீங்க. ஒரு மனுஷனை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜென்மம் கூட பத்தாம போகலாம். ஆனா அவனை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நொடி போதுங்க ஐயா. மனுஷங்களை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நிறுத்துங்க. யாருங்க நீங்க? வீரபாண்டியரை பார்க்க வந்திருக்கிற பாண்டிய நாட்டு மகாராணி. எங்க உங்க ஃபேஸ் கொஞ்சம் காட்டுங்க. நான் அவர்கிட்ட தான் காட்டுவேன். வீரபாண்டி ஐயா கிட்ட நான் ஒரு அந்தரங்கமான விஷயம் பேசணும். வீரபாண்டி ஐயா கிட்ட அந்தரங்கமான விஷயம் பேசணுமா? நில்லு. உன்னை பார்த்தா மகாராணி மாதிரி தெரியலையே. 10 பேரை வச்சு பிசினஸ் பண்ற மாதிரி தெரியுதே. வாட் ஆர் யூ டாக்கிங் நான்சென்ஸ்? உனக்கு சந்தேகமா இருந்தா என் சின்ன வயசு போட்டோவை பாரு. சமந்தா? நீ எங்க ஓடி போனாலும் சரி, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் உன்னை உண்மையை சொல்ல விட மாட்டேன்டா. ஷர்மிளா, உங்க அப்பா உன்னோட கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அருமையான முடிவு எடுத்திருக்கீங்க சார். நல்ல சம்பந்தத்தை நானே கூட்டிட்டு வரேன் சார். அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா? என்ன விஷயம்? அது நான் கிருஷ்ண சாஸ்திரியை விரும்புறேன். எவ்வளவு தைரியம் உனக்கு? சுலோக்ஷனா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. நான் கிருஷ்ண சாஸ்திரியை காதலிக்கிறது இதுவரைக்கும் அவருக்கே தெரியாது. அத்தை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இந்த வீட்டை விட்டு உங்க மனசை விட்டு தூரமா போயிட்டாங்க. அதே தப்ப நான் செஞ்சு உங்ககிட்ட இருந்து தூரமா போக விரும்பல. எனக்கு என் காதலை விட உங்க கௌரவம் தான் முக்கியம். அதை விட நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு முக்கியம். நீங்க வேண்டான்னு சொல்லிட்டா நான் மறந்துடுவேன். எனக்கு நீங்க எல்லாரும் வேணும். தேவா, இப்பவே கிருஷ்ண சாஸ்திரி வீட்டுக்கு கிளம்பி வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கண்டு துருமா வெட்டி போடுங்க. வேண்டாமா சார்? தம்பி, அண்ணா, அவங்க வீட்டு பெரியவங்க கிட்ட கல்யாண விஷயத்தை பேசிட்டு வாங்க. அண்ணா அதுக்கு லவ் பண்றது தப்பு இல்ல, பெரியவங்க கிட்ட சொல்லாம ஓடி போறதுதான் தப்பு. போய் பேசிட்டு வாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. கிருஷ்ண சாஸ்திரி யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவன் அப்பா அம்மா யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவன் ஜாதி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவர் பிராமணன் தெரியுமே. தெரிஞ்சுதான் சொல்றேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. என் பேச்ச கேளுங்க சார். உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன். இந்த சம்பந்தம் வேண்டாம் சார். பாண்டியராஜ் சொன்னதை மட்டும் செய்யுங்க. போய் பேசிட்டு வாங்க. அது இல்ல சார். நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க சார். வீடு தெரியும்ல? தெரியுமே. வந்து காட்டு. நான் வர மாட்டேன், சொல்ல மாட்டேன், காமிக்க மாட்டேன். ஏய், அண்ணன் சொல்லிட்டாருல. எவ்வளவு அண்ணா சொல்ல செஞ்சணுமா? ரொம்ப பேசுற. வாய் மூடிட்டு வா. மரியாதையா கூப்பிட்டு இருந்தா வந்திருப்பல்ல. வாங்க போலாம். டேய் சுலைமான், நீ நினைச்சதெல்லாம் நடக்குதுடா. யூ ஆர் சக்சஸ். ஷர்மிளா உன்னை லவ் பண்றேன்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டா. சம்பந்தம் பேசுறதுக்கு உங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன் வீட்டுக்கா? ஏன்டா? டேய், அவங்க போய்கிட்டு இருக்கிறது கிருஷ்ண சாஸ்திரி வீட்டுக்குடா. அங்க போனாங்கன்னா நான் சுலைமானுக்கு தெரியல. இவனுங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அட்ரஸ் சொல்லக்கூடாது. எந்த பக்கம் போகணும் சொல்லி தொலை. காலனி இதுதான், ஆனா வீடு எங்கன்னா தெரியல சார். நல்லா வச்சுக்கிட்டு என்னன்னு பேசி தொலை. நீங்கள் தொடர்பு கொள்ளும் நபர் தற்போது ஆபத்தில் உள்ளார். 4 மாசத்துக்கு அப்புறம் தொடர்பு கொள்ளவும். எப்போ பிரபாஸ் நினைச்சு போனை கட் பண்றாரா? இப்ப யாருக்கு போன் பண்றது? கிருஷ்ண சாஸ்திரிக்கே போன் அடிப்போம். அவனுக்கு எதுக்குடா? கிருஷ்ண சாஸ்திரின்னு சொல்லி நம்மள மாட்டி விட்டது அவன் தானே. கொஞ்ச நேரம் அவங்கிட்டே விளையாடுவோம். ஹலோ, யாரு? என்கவுண்டர் ஏகாம்பரண்டா, என் பென்று. ஐயோ, இவ இன்னும் இந்த கேஸ் விடல போல இருக்கே. சொல்லுங்க சார். தப்பான ஆள்கிட்ட என்ன அனுப்பி வச்சுட்டல. உன் வீட்டு அட்ரஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. டிராபிக் மட்டும் இல்லைன்னா இன்னும் 10 நிமிஷத்துல உன் வீட்டுல இருப்பேன்.
அடச்சா, இவன் நம்மள குழி தோண்டி புதைக்காம விட மாட்டான் போல இருக்கு. சீக்கிரம் போ. ஐயோ, என்னடா ஆச்சு நோக்கு? இவ்வளவு பதட்டமா எங்க போயிட்டு இருக்க? யாராவது வந்து கேட்டா வர 1 மாசம் ஆகும் சொல்லிடுமா? இந்த வீடு தான், வாங்க. யோ சாஸ்திரி, சாஸ்திரி. யோ, என்னையா டூலெட் போர்டு போட்டுருக்க வீட காட்டுற? ஆமா, டூலெட் போர்டு போட்டுருக்கு. அப்ப வீட மாத்திட்டேன்னு நினைக்கிறேன். மாசத்துக்கு ஒரு தடவை வீட மாத்துறவன் சம்பந்தத்தை மாத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்ப இந்த சம்பந்தமே வேண்டாம். கேன்சல். cancel பண்ண நீ யாரியா? அடிக்காதீங்க சார், இருக்கிற முடிவு கொட்டிட்டு போல இருக்கு. ஐயரா, இந்த வீடு நரசிம்ம சாஸ்திரி சுவாமிகள் வீடு தானே? யாரையா சொன்னது? இந்த வீடு என்னோடது. சரிங்க. நரசிம்ம சாஸ்திரி வீடு தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியாது? காட்டுறேன், என் கூட வாங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து, இங்க தான்டா. இங்கயா? இறங்கு, வா 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 வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வாடா. இதோ வந்துட்டே இருங்கோ. ஆஹா, அம்மா அண்ணா இப்படி இருக்கணும்டா. நிஜம்தான், மகாலட்சுமி பார்க்கறதுக்கு பிம்பலக்கடி பிலாக்கி மாதிரி இருக்காங்க. யார் தம்பி நீங்க? கிருஷ்ண சாஸ்திரிய பார்க்கலான்னு வந்தோம். ஐயோ, அவ இப்பதான் ஏதோ அவசர வழியா வெளியில போயிருக்கான். அவருக்கு 25,000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கலாம்னு வந்தோம். 25,000-ஆ? ஆமாங்க. இங்கே நிக்கிறீளே, உள்ள வாங்கோ. உன் பேர் என்ன? கிருஷ்ண சாஸ்திரி. உன் பேரும் என் புள்ளையாடா பேரும் ஒண்ணுதானா? உங்களை நான் அம்மான்னு கூப்பிடலாங்களா? எதுக்காகப்பா? அவனுக்கு அம்மா இல்ல, அதனாலதான். 25,000 கொடுக்க போறேன். கூப்பிட்டுக்கோ ராஜா, கூப்பிட்டுக்கோ. அம்மா அம்மா அம்மா. ஐயோ, எவ்வளவு அழகா கூப்பிடுற. என் புள்ள கூட ஒரு நாள் என்னை இப்படி கூப்பிட்டது இல்லப்பா. சிச்சுவேஷன் எப்படிமா, அதனாலதான் இப்படி படம் ஓட்டுறான். அப்படின்னா நீங்க தான் என் அம்மா. வேண்டான்னு சொல்லுவீங்களா அம்மா? நான் ஏன்பா வேண்டான்னு சொல்ல போறேன்? அதான் பணத்தாலே அடிச்சிட்டேலே. சொல்லுங்கப்பா, என்ன சாப்பிடுறேன்? பச்சை தண்ணி, சுடு தண்ணி, ஃப்ரிட்ஜ் தண்ணி? அதெல்லாம் வேண்டாம்மா. ரொம்ப பசியில வந்திருக்கும். பருப்பு பொடி, ஆவக்காய் ஊறுகாய், அதுல கொஞ்சம் நெய்யை ஊத்தி கலந்து கொஞ்சம் கொண்டு வரலாமா? காசேதான் கடவுள்னு சும்மாவா சொன்னாங்கோ? சாப்பாடு தானே, வாங்கோ. வாங்க வாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. இதாங்க நரசிம்ம சாஸ்திரி ரொம்ப வீடு. தேங்க்ஸ் சாமி. சேம் டு யூ. உனக்கு உதவாத ஆளியா நீ? என்னைய மாதிரி கரெக்டா அட்ரஸ் சொல்றவன் இந்த உலகத்துல வேற எவன் இருக்கான்? பையங்க. என்ன சார்? இனிமே எவனுக்காவது அட்ரஸ் காமிச்ச உன் மட்டம் மண்டே உடஞ்சு விட்டுருவோம். போயா. யோ, உள்ள வா. யோ, கூப்பிடு. யாருங்க வீட்ல? இதோ வந்துட்டேன். ஆ, நீங்கெல்லாம் யாரு? நரசிம்ம சாஸ்திரி வீடு இதானே? இதேதான். அச்சாசப்புல யாத்துக்காரரும் இதே ஹைட், இதே வாய பர்சனாலிட்டி. மூடுமா. லாஸ்ட் டைம் நான் வரும்போது இதே தான் சொன்னேன். எங்க வீட்டுக்காரரும் இதே ஹைட், இதே வெயிட். என் ஹைட்டுக்கு இவரு ஹைட்டுக்கு வித்தியாசம் இல்லையா? யோ, சுமாரியா? என்னங்க, நாங்க 2 பேரும் ஜமீன் வீரபாண்டியனோட தம்பிங்க. என்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசிட்டா போச்சு, உள்ள வாங்கோ. உள்ள போயிட்டா மட்டும் விளங்கிட போகுது. சரி போங்க. செத்து அப்படி உட்காருங்க, ஜில்லுன்னு மோர் கொண்டு வரேன். நீங்க 2 பேரும் எப்ப வந்தீங்க? அம்மா கையால சாப்பிடணும் போல இருந்தது, அதான் வந்துட்டேன். அம்மா மேல எவ்வளவு பாசம். பாசக்கார பிள்ளை. பக்கம் அடையுங்களா? நடிகன் படத்துல வர சத்யராஜை விட பெரிய நடிகனா இருக்காண்டா அவன். எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் மோராமா? ஆமாங்க, ஏதோ பேசணும்னேலே. எடுத்துக்க. எங்க அண்ணன் பொண்ணு உங்க கிருஷ்ண சாஸ்திரியை லவ் பண்றா. உங்க அபிப்பிராயம் என்னன்னு அண்ணன் கேட்டு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க. உங்களை மாதிரி பணக்காரா எங்க ஆத்துல சம்மந்தம் வச்சுக்கிறதுக்கு நாங்க இல்லையா புண்ணியம் பண்ணிருக்கணும். அம்மா, எதுக்காகப்பா? நாம வெஜ், அவளும் நான் வெஜ். ஒத்துக்காதீங்கோ. பைத்தியமா உனக்கு? கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு பெரியவா சொல்லுவா. பணத்துக்கு முன்னாடி வெஜ்ஜாவது நான் வெஜ்ஜாவது. உங்களோட சம்மந்தம் எங்களுக்கு சம்மதம். கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு உங்க புருஷன் இந்த இன்டர்காஸ்ட் மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டாரு நினைக்கிறேன். இந்த ஆத்துல நான் வச்சதுதான் சட்டம். நான் ஊன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஊன்னு சொன்னாருன்னா கொனா கோமட்லயே குத்துவேன் பாத்துக்கோங்க. எது மேலமா குத்துவீங்க? அது செல்லமா கொமட்ல குத்துவேன்னு சொல்றாங்க. ஆமாமா, அதேதான். சரிங்க, நாங்க புறப்புறோம். ஒரு நல்ல நாள் பார்த்து பொண்ணு பார்க்க வாங்க. வந்துடுறோம்.